கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பாருங்கள், ஒரு புது செய்தியை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த முறை நாங்கள் நம்முடைய கிரியை குறித்து நாங்கள் அதான் நாங்கள் பார்த்தோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பல காரியத்தை நாம் சிந்தித்து நாங்கள் தியானித்தோம். ஆவியான பல காரியத்தை நம்ம கற்றுக் கொடுத்தார். அதான் அது தலையங்கம் என்னென்றால், உங்கள் கிரியை எதை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். பாருங்கள், அப்போ கர்த்தர் நம்முடைய கிரியை பார்க்கிறார். அப்போ நம்முடைய கிரியை எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், மனம் திரும்புவது கேட்ட விதமாக இருக்க வேண்டும் என்றால் பல காரியத்தை நாம் மனம் திரும்ப வேண்டி இருக்குது. கர்த்தர் வாய்ப்பை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், அதான் அந்த 7 சபையில் உள்ள காரியத்தை நாங்கள் பார்த்தோம். முதல்ல எபேசு சபையில் நடந்த காரியத்தை பார்த்தோம். ஸோ அதில் நீங்கள் ஃபுல்லாக 7 சபையில் உள்ள காரியத்தை பார்க்கும்போது அந்த நல்ல கிரியையிலையும் சொல்லுகிறார். ஆனால் அதோடு அவர் நிறுத்தவில்லை. ஆனாலும் என்று சொல்லி அந்த குறையை சொல்லி கொடுக்கிறார். அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன குறை இருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ அதை குறித்து அந்த சபை பார்த்துங்க பெருசாக எடுக்கவில்லை. அந்த கிரியை மாத்திரம் இருந்தது. ஆனால் அந்த குறையை நீக்கி போடுவதற்கேட்ட கிரியை அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. அதை என்ன அர்த்தம்னா, மனம் திரும்பவில்லை. அதான் ஆண்டவர் பார்க்கிறார். நாங்கள் பாருங்க, நம்முடைய கிரியை நல்ல கிரியை இருக்குத்தான். ஆனால் அந்த குறையை நீக்கி போடுவதற்காக நாம் என்ன செய்கிறோம் பாருங்க, அதை கர்த்தர் பார்க்கிறார். அதான் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்லி அங்கே யோவானில் நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த கிரியை முக்கியம். பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போகல் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். பாருங்கள், இந்த வார்த்தையை பல முறை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம். ஆனால் சிந்திப்பதில்லை. இந்த வார்த்தையாக எனக்கு தெரிஞ்ச வசனம் என்று சொல்லுவோம். ஆனால் இந்த வசனத்தின்படி என்னோட வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்குறோமா? நம்முடைய கிரியை எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல். அப்போ பரலோகம் நான் போக வேணும் என்றால் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேணும். இந்த பூமியிலே இயேசு வாழ்ந்த காலத்திலே அவர் பிதாவின் சித்தம் செய்து சிலுவை பாருங்கள், அவர் தொங்கி கொண்டிருக்கும் போது எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அப்போ பாருங்கள், அது என்ன அர்த்தம் என்றால், பிதாவின் சித்தத்தை செய்து தான் அவர் தலையை சாய்த்தார் சிலுவையிலே, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி. அப்போ நாம் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த பூமியிலே நம்ம வைத்திருக்கிறார். பாருங்கள், எல்லாரும் சும்மா ஒரு தற்செயலாக நாம் உருவாக்கப்படவில்லை. அது பரலோக திட்டம், ஆதியில் உள்ள திட்டம். அது அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன்குறித்து நம்மை பிரித்தெடுத்தார். இந்த பூமியில் எவ்வளோ மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர் தன்னுடைய ஜனமாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அப்போ எதற்காகன்னு சொன்னால், உலகத்தாரை போல நான் வாழ்வதற்கா, உலகத்தாரை போல வீடு வாங்கவும் எனக்கு ஒரு பேர் உண்டாக்கவும் பாருங்கள் அதற்காகவா? இல்லை, இந்த பிதாவின் சித்தம் இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும். அப்போ அது என்னண்டா, எஜமானின் அறுப்பை நான் அறுக்க வேண்டும் இந்த பூமியிலே. அதுதான் என்ன பாருங்கள், அறுப்பு மிகுதியாக இருக்குது, ஆனால் வேலையாட்கள் தான் கொஞ்சம். ஏன் ஆண்டவர் சொல்லுறா வேலையாட்கள் கொஞ்சம்? அப்போ இன்றைக்கு என்ன ஊழியக்காரர் பற்றாக்குறையா? பாருங்கள், உலகம் எங்கிலும் எவ்வளோ ஊழியக்காரர் இருக்கிறார்கள், எவ்வளோ சபைகள் இருக்கிறது, உலகம் எங்கிலும் திரளாக இருக்கிறது. அப்போ பற்றாக்குறைக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்? இல்லை, எஜமானின் அறுப்பை அறுக்கத்தக்க ஊழியக்காரர் இல்லை இன்றைக்கு. அதான் எஜமானி சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறவர்கள் இன்றைக்கு இல்லை. அது மிகவும் குறைவானவர்கள். எல்லாரும் இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிறார்கள். ஒன்று தங்களுடைய பெயருக்காக செய்கிறார்கள், ஒன்று பணத்துக்காக செய்கிறார்கள். என்றால் இந்த இயேசுவின் பெயரை வைத்து நல்லா உழைக்கலாம், நல்லா பிஸ்னஸ் மாதிரி இன்றைக்கு நான் பாருங்கள் எவ்வளோ நல்லா உழைக்கிறார்கள். அப்போ இயேசுவின் பெயரை பலவிதமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பிதாவின் சித்தம் செய்வது இல்லை. இன்றைய ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுகிறார்கள், ஆனால் பரலோகம் சொல்லி தான் ஊழியத்தை செய்கிறார்களா? அப்போஸ்தலர் காலங்களிலே பார்க்கும்போது அவங்க எல்லாரும் ஆவியானவர் நடத்துகிறபடி ஊழியத்தை செய்தார்கள். பாருங்கள், பிலிப்பை நாங்கள் பார்க்கும்போது எருசலேமிலே பார்த்தீங்கன்னா ஊழியம் நடந்தது. உடனே ஆவியானவர் சொல்லுகிறார், கந்தேகாவுடைய மந்திரி அங்கே வந்து கொண்டிருக்கிறான், அவனோட நீ சேர்ந்து கொள். பாருங்கள், உடனே பிலிப்பை வெளிக்கிட்டார்.
பாருங்க, அப்போ செய்ய வேண்டிய காரியத்தை அங்கே செய்கிற. அதனால தான் ஆதி சபையில் எழுப்புதல் உண்டானது. பாருங்க, அதான் அனுதினம் ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டார். ஏனென்றால் அவர்கள் ஊழியம் எப்படி இருந்தேன்டா, பரலோகம் சொல்லுகிறபடி அவர் ஊழியம் செய்தார்கள். அதான் சபைகள் எல்லாம் வளர்ந்தது. ஆனால் இன்றைக்கு சபைகள் பாருங்க, பல சபைகள் இருக்கு, ஆனால் வளர்ச்சியிலே, ஆனால் கூட்டத்திலே வளர்ச்சி இருக்கு, ஆனால் ஆவிக்குறி ரீதியில் அந்த சபை குழந்தைகளாக இருக்கிறது. பாருங்க, குழந்தைத்தனம் சபைகளில் இருக்கிறது. தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி சபையில் இல்லாமல் இருக்கிறது. பாருங்க, அது என்ன காரணம் என்றால், ஒவ்வொருவரும் எஜமானின் அறுப்பை அறுக்காமல் விட்டு விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய அறுப்பை அறுக்கிறார்கள். தங்களுக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ, எது தாங்கள் விரும்புகிற ஊழியமாக இருக்கிறதோ அதுதான் அவர் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசுவின் பெயரை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் எஜமானின் அறுப்பு அப்படி இருக்கு, அறுக்கிறதுக்கு ஊழியக்காரர்கள் காண இல்லை. என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தால்தான் நாம் எஜமானின் அறுப்பை அறுக்க முடியும். அதான் ஆண்டு சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல். பாருங்க, அப்போ அந்த காரியத்தை கர்த்தரைத்தான் பார்க்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு தருணம் தருகிறார், கர்த்தர் நமக்கு வாய்ப்பு தருகிறார், கர்த்தர் நமக்கு நாட்களை கூட்டி தருகிறார். நாம் எதற்கு நாம் செயல்படுகிறோம்? பாருங்க, பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்காக நாம் இந்த பூமியில செயல்படுகிறோமா, அல்லது என்னுடைய விருப்பத்தை பாருங்க நான் செய்வதற்காக நான் செயல்படுகிறேனா? அப்போ என்னுடைய விருப்பம் பாருங்க, உண்டு குடும்ப ரீதியாக என்னுடைய விருப்பத்தை நான் குடும்பத்திலே நிறைவேற்றுகிறேன். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள், அதெல்லாம் நான் தான் தீர்மானம் எடுக்கிறேன். பரலோகத்தை நோக்கி நான் கேட்பதில்லை. ஆண்டவர், என் பிள்ளைக்கு என்ன படிப்பு நான் படிப்பிக்க வேண்டும், எந்த ஸ்கூலுக்கு அவனை கொண்டு போக வேண்டும், ஆண்டவர் அவனுடைய சித்தம் அவனை குறித்து எப்படி இருக்கு. அப்போ அதெல்லாம் பாருங்க, சின்ன காரியமோ பெரிய காரியமோ நம்முடைய குடும்பத்திலே பிதாவின் சித்தத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் அந்த கிரியை பார்க்கிறார் ஆண்டவர். அப்போ என்னுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கிறார். அது கிரியை எப்படி இருக்கு, எதற்காக அவன் ஜெபிக்கிறான்? 99% உலக தேவைக்காக தான் நான் ஜெபிக்கிறோம். அப்போ பிள்ளையோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பாருங்க, அவன் சில காரியத்தில் கட்டப்பட்டிருப்பாங்க பிள்ளைகள். அப்போ அதை பெற்றோராகி நாம் அந்த நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற சிச்சுவேஷன் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய, குடும்பத்தில் என்ன நடக்கிறதே இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது இல்லை. பாருங்க, அப்போ ஒரு காரியம், ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஆவியானோடு எனக்கு அந்த கனெக்ஷன் இருக்கும்போது ஆவியான வெளிப்படுத்துவார். அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கு, உன்னுடைய பிள்ளை எதில் மாட்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி ஆவியான உணர்த்துவார். பாருங்க, நாங்கள் பேதுரையை பார்க்கும்போது அனனியா சப்பிரால் அவன் குடும்பமாக பாருங்க, அவங்களுடைய கிரியை எப்படி இருந்தது, கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது, வஞ்சித்தார்கள். அது பாருங்க, ஆவியானவர் பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். அதான் சொல்லுகிறேன். அப்போ நம்முடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆவியான நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ என்னுடைய கிரியை உலக ரீதியாக மாத்திரம் இருந்தால் ஆவியான என்னுடைய பேசுவதற்கு என்னுடைய செவி திறந்த வண்ணமாக இருக்காது. அப்போ ஆவியான என்னோட எனக்கு உணர்த்துவார். என்னுடைய கிரியெல்லாம் எதை நோக்கி இருக்கு, அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக இருக்கு. அப்போ எப்போ நான் நித்திய ஜீவன் வரைக்கும் நினைக்கிற போஜனத்துக்காக என் கிரியை நடப்பிக்கிறனோ அப்போ தான் ஆவியானவர் நமக்கு எச்சரித்து நடத்துவார். அதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு யோவானில், வரப்போகும் காரியங்களை குறித்து நமக்கு அறிவிப்பார். அப்போ என்னோடய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு அவன் மறைவாக ஒழித்து பல காரியத்தை அவன் செய்யலாம், பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கும். வீட்டில் அவன் நல்ல ஒரு பிள்ளை மாதிரி காண்பிப்பான், பைபிள் வாசிக்கிறது போல காண்பிப்பான், ஜெபம் பண்ணுகிறது போல காண்பிப்பான். அப்போ நாமும் பார்த்தோம், என்னோட பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லி நாம் நினைத்து கொண்டிருப்போம். அவன் உள்ளுக்குள்ளே செய்கிற காரியங்கள் அது நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் என்னுடைய கிரியை பாருங்க, நித்திய ஜீவனை கேட்ட விதமாக, அதாவது அதுக்காக என்னுடைய கிரியை இருக்கும்போது ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். சொல்ல, உன் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது, ஸோ அதை அந்த காரியத்தை நீ மனம் திரும்புவதற்காக உன் பிள்ளைக்கு நீ சொல்லு. அப்போ உடனே நான் அந்த காரியத்தை உணர்த்த முடியும் அவனுக்கு. பாருங்க, அப்போ அதான் அப்படிதான் இருக்க வேண்டும் இந்த காலங்களிலே. இந்த காலம் செல்லாது. அப்போ இன்றைக்கு என்னுடைய குடும்பம் முக்கியம். என்னுடைய குடும்பத்தை முதல் நான் பார்க்க வேண்டும். மற்ற குடும்பங்களை பார்க்கறது விட்டு, மற்ற பிள்ளைகளை பற்றி கதைக்கிறது விட்டுட்டு என்னுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க வேண்டும். குடும்பமாக நான் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன்னா அவருடைய சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கா, நான் எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் பிதாவின் சித்தம்படி இருக்கா, நான் செய்கிற காரியங்கள் பிதாவின் சித்தம்படி இருக்கா, என் குடும்ப சூழ்நிலையை நான் எடுக்கிற தீர்மானங்கள், என் பிள்ளைகளை எதிர்காலத்தை குறித்து எடுக்கிற தீர்மானங்கள், அதெல்லாம் பிதாவின் சித்தம்படி இருக்கா என்று சொல்லி கர்த்தர் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எவ்வளோ தீர்மானம் நாம் எடுக்கிறோம் குடும்பத்திலேயே, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய சொந்த தேவைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக எவ்வளோ தீர்மானம் எடுக்கிறோம்.
ஆனால் எதே சின்ன காரியமோ பெரிய காரியமோ கத்தெடுத்து நான் கேட்குறோமா, ஆண்டவரே இந்த காரியம் நாங்கள் செய்ய இருக்கிறோம், உமக்கு சித்தமா? நாம் உடனே நாம் மாம்சத்தில் முடிவெடுத்து நாம் காரியத்தை செய்து விடுகிறோம். அதனால தான் பல விபரீதங்களுக்கு அதுதான் காரணம். அப்போ ஆவியாக நமக்கு உதவியாக இருக்கிறார். பாருங்கள், முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி கேட்கணும், ஆண்டவரை இந்த காரியம் செய்ய எங்களுக்கு விருப்பம் இருக்குது, ஆண்டவர் இந்த காரியம் ஆண்டவர் செய்ய வேணும்னு நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் அது பிற்காலத்தில் எப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் அதற்காகத்தான் பிரயாசம். அப்போ என்னுடைய கிரியை அதுக்கேற்ற விதமாக தான் இருக்க வேண்டும். அப்போ மத்தையில் நாங்கள் பார்க்குறோம், பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவை சித்தம்படி செய்கிறவனே பரலோக ராஜ்ய பிரவேசிப்பானே அல்லாமல். அப்போ செய்கிறவனே என்னன்னா கிரியை சொல்லப்படுகிறது. அப்போ அவனுடைய கிரியை எப்படி இருந்ததுன்னு சொன்னால் பிதாவி சித்தத்தின்படி அவனுடைய கிரியை இருந்தது. பாருங்க, பிரவேசிப்பன் அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ இந்த எத்தனை முறை நாம் கத்தாவே கத்தாவேன்னு சொல்லுகிறோம் பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் பாருங்க, பிதாவி சித்தத்தின்படி அந்த ஜெபத்தை நாம் செய்கிறேனா? சாலமோன் ஜெபித்தார், அது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது அந்த ஜெபம். அதனால் கேட்காத காரியத்தை பாருங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்போ இன்றைக்கு நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? இதை வச்சு நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் தேவை நிமித்தமாக இருக்கா, அதில் தேவனுடைய சித்தத்தின் நிமித்தமாக இருக்கா, அதை நான் பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை நான் ஜெபிக்க போகிறேன் என்றால் நான் ஜெபிக்கிறது முன்பாக நான் பார்க்கணும், இந்த ஜெபத்தை எதற்காக நான் ஏறெடுக்கிறேன்? என்னுடைய தேவைக்காக நான் ஏறெடுக்கிறேனா, அல்லது பிதாவின் சித்தத்துக்காக ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேனான்னு சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் நாம் அதை சிந்திப்பதில்லை. ஏதோ உட்கார்ந்துட்டோம், ஆண்டவர் நோக்கி படபடன்னு நம்முடைய தேவையெல்லாம் நாம் சொல்லிட்டு அது பிறகு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம், உடனே எழுந்து நம்முடைய வேலையை நாங்கள் பார்ப்போம். ஆனால் இந்த ஜெபத்தை, அந்த செய்த ஜெபத்திலே கர்த்தருடைய சித்தம் இருக்கா சிந்திப்பது இல்லை. அதான் கர்த்தாவே கர்த்தாவே. ஸோ இன்னொரு ஊழியம் இருக்கலாம், ஊழிய ரீதியாக பல தீர்மானங்கள் நாம் எடுக்கிறோம், ஊழியக்காரர்கள் எடுக்கிறார்கள், சபை தலைவர்கள் எடுக்கிறார்கள் பாருங்கள். அப்போ அந்த தீர்மானங்கள் அது சின்ன காரியமே பெரிய காரியமா, கர்த்தருடைய சமத்தில் காத்திருக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரனை தெரிஞ்செடுக்க போறேன்டா, ஆண்டவரே இந்த ஊழியக்காரனை இந்த காரியத்தை தெரிஞ்செடுக்க நான் விரும்புகிறேன், ஆண்டவர் உம்முடைய சித்தம் என்ன? பாருங்க, ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லுகிறார், நீ எலிசாவை ஆயத்தப்படுத்து. எலியா தானாவே போய் பார்த்து செலக்ட் பண்ண இல்லை, தனக்கு பிறகு யாருன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், எலிசாவை நீ ரெடி பண்ணு. அப்போ கர்த்தர் சொல்லுகிறபடி செயல்பட வேண்டும். மோசையை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவை நீ ஆயத்தப்படுத்து. அப்போ பரலோகம் அந்த காரியம் சொல்ல வேண்டும். அப்போ ஊழிய பாதையிலே என்னுடைய ஊழியத்திலே வெற்றி இல்லை தெரியுமா? நானாவே முடிவெடுத்து, நானாவே தீர்மானங்களை செய்து, நானாவே ஊழியத்தை செய்கிறேன், கர்த்தரிடத்தை கேட்பது இல்லை. அப்போ எந்த ஒரு சபை கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறதோ, ஊழியத்தை செய்கிறதோ, அந்த சபையிலே ஆவியானுடைய வழிநடத்தில் இருக்கும். அந்த சபை பார்த்தீங்கன்னா பெருகும். அதான் அப்போஸ்தலர் காலத்தை பார்க்குறோம். ஆண்டவர் என்ன செய்தாராம்? அணிதினம் சபையிலே ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டு வந்தார். ஏன்னா ஆண்டவர் சபையிலே ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஏன் இன்றைக்கு சபையிலே ஆத்துமாக்கள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், சபை தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்வதில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்வதில்லை, தங்களுக்கு நலமாய் தோன்றுகிறபடி அவர்கள் செய்கிறார்கள். அதனால கர்த்தர் ஆத்துமாக்களை அந்த சபையில கொண்டு வர முடியலை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், இந்த ஆத்துமாவை அந்த சபையில அனுப்பினா இவங்க அந்த ஆத்துமாவை கெடுத்து விட்டுருவாங்க, அந்த ஆத்துமாவை கெடுத்து பாதாளத்து நீராக கொண்டு போய் விடுவாங்க. அதனால ஆத்துமாக்களை ஆண்டவர் அனுப்ப மாட்டார். அப்போ நானும் நீங்களும் பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சபையில் இருந்தாலும் சரி, ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்வதாக இருந்தாலும் கர்த்தாவை சொல்லுகிறதை விட்டுட்டு பிதாவின் சித்தமான்னு சொல்லி நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதனுடைய சித்தத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதான் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எல்லா காரியத்திலும் என்னுடைய கிரியை பார்க்கிறார். அப்போ நான் பூமியில் நான் செய்கிற கிரியை பிதாவின் சித்தம்படி இருக்கா, அல்லது தண்ணி வாயால் மாத்திரம் கர்த்தாவேன்னு சொல்லி என்னுடைய ஊழியத்தையும் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று பரலோகம் கவனிக்கிறது. அப்போ இப்போ என்ன கவலைக்குரிய விஷயம் என்றால், 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நாளிலே பாருங்க, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொன்ன உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா. அப்போ அவங்களுடைய கிரியை சொல்லுகிறார்கள். அப்போ அவங்க என்ன நினைத்தாங்கண்டா, நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன், நான் ஒரு தீர்க்கதரிசி, ஆகவே நான் நித்தியத்துக்குள் போய்விடுவேன் என்றால் நான் தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டிருக்கிறேன். பாருங்க, அப்போ தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. பாருங்க, பிசாசுகள் ஊடுகள் தான். பாருங்க, ஏதோ அந்த ஊழியக்கார நிமித்தமாக அல்ல,
இயேசுவின் நாமத்தினாலே அந்த வல்லமை இருக்கு. அந்த வல்லமையினாலே தான் பிசாசு ஓடுது, வேறபடி இல்லை. அது பாருங்க அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்ப தீர்க்கதரிசனம் இருந்தது அவங்களோட வாழ்க்கையிலே, பிசாசிலே துரத்துகிற வல்லமை இருந்தது அவங்களோட வாழ்க்கையிலே, அநேக அற்புதங்களை செய்கிற வல்லமை இருந்தது அவங்களோட வாழ்க்கையிலே. அப்போ அவங்க எல்லாம் என்ன நினைத்தாங்கண்டா, நான் இதெல்லாம் நான் இயேசுவின் நாமத்தினாலே செய்து கொண்டு வாரேன், என்னோட ஊழியத்தை நல்ல வளர்ச்சி இருக்குது. அப்போ வளர்ச்சியை நான் இதை குறித்து சொல்லுகிறேன் பாருங்கள். திரள் ஜனல் கூட்டங்கள் வாரார்கள் பாருங்கள், என்னுடைய சபையிலே பாருங்கள் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கும் போது பிசாசெல்லாம் ஆடுகிறது பாருங்கள். அந்த சபையில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் அது என்ன பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. இது என்ன அது பாருங்க, கேட்கிறதைக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. அற்புதம் நடக்குது, தீர்க்கதரிசனம் சொல்லப்படுறாங்க, தீர்க்கதரிசனம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, பிசாசு எல்லாம் துரத்துறாங்க பாருங்க, எல்லாம் இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நான் உங்களை அறியவில்லை என்று சொல்லி. பாருங்க எவ்வளவு ஒரு பரிதாபம். அப்ப நம்முடைய ஊழியம் எல்லாம், நாம இந்த பூமியில நாம் செய்கிற கிரியை எல்லாம் பாருங்க பிதாவின் சித்தம்படி இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். அற்புதம் செய்கிறத ஆண்டவர் பார்க்கல, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான் அதையும் ஆண்டவர் பார்க்கல. இன்றைக்கு பாருங்க பிசாசை துரத்துக்கிறோம், அதை ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் பார்க்கிறார் பிதாவின் சித்தம்படி அவன் செய்கிறானா, நான் சொல்லுகிறபடி அந்த ஊழியத்தை செய்கிறான், நான் சொல்லி தான் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறானா, கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு பல பேர் தாங்களாவே சும்மா அவங்களோட இதயத்தில் வருகிறதே அப்படியே சொல்லுவாங்க, மனதில் வர்றது அப்படியே சொல்லுவாங்க, கர்த்தர் சொன்னார்ன்னு சொல்லி. பாருங்க இப்படி பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லி தான் சொன்னார்களான்னு சொல்லி அதை நாம் யோசிப்பதில்லை. கர்த்தர் சொல்லி தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரான்னு சொல்லி பாருங்க. அப்போ அந்த நாட்களே கள்ள தீர்க்கதரிசி இருந்தார்கள் தான். அப்போ இவங்க தீர்க்கதரிசனம் சொன்னாங்க தான், ஆனால் கர்த்தர் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தரின் பெயராலே சொன்னார்கள், ஆனால் கர்த்தர் சொல்லி அந்த தீர்க்கதரிசனம் அவர்கள் சொல்லவில்லை. அதான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நாமத்தினாலே பிசாசை துரத்தினோம்னு சொல்லு. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசு நடுங்கும். அப்போ அவங்க இயேசு நாமத்தை பயன்படுத்தினார்கள். எதற்கென்றா சொன்னால், அந்த ஆத்துமாவை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்கல்ல, தங்களுக்கு பேருண்டாக. பாருங்க இன்றைக்கு சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரன் ஜெபித்தார் பிசாசு ஓடினது. அப்ப இயேசுவின் நாமம் அங்க சொல்லல, இந்த ஊழியக்காரன் ஜெபித்ததுனாலே பிசாசு ஓடினது. அப்ப அந்த ஊழியக்காரனால பிசாசு போகவில்லை, ஆண்டவர் அனுகிரகம் பண்ணினார். ஆண்டவர் அதை அனுமதி கொடுத்தார் பிசாசு ஓடுவதற்கு. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க பாருங்க பிசாசு துரத்தினார்கள். அது தங்களுடைய பேருக்காக அவர் செய்தார்கள், தங்கள் பிரபலமாக வருவதற்காக. அப்போ பிதாவின் சித்தம் அவர்களுக்கு முக்கியமல்ல, தங்களுடைய பேர் வர வேண்டும். இந்த ஊழியக்காரன் ஜெபித்ததுனாலே காரியம் நடந்தது, அற்புதம் நடந்தது, பிசாசு ஓடினது பாருங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் பேருக்காகவும் தங்கள் புகழுக்காகவும் மற்றவர்கள் எல்லாம் தங்களை பார்க்க வேண்டும், தங்களை மெச்ச வேண்டும், தங்களை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அதுக்காகத்தான் அவர்கள் எல்லாம் செயல்பட்டார்கள். இப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அற்புதம் நடக்குது, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறேன், பிசாசு ஓடுகிறது, ஆகவே கர்த்தரின் மேல் பிரியமா இருக்கிறார், ஆகவே நான் நித்திய ஜீவனுக்கு போய்விடுவேன் என்று சொல்லி அவர்கள் பாருங்க அந்த கிரியை வைத்து அவங்க நினைத்தார்கள். ஆனால் அவங்களுடைய பாருங்க மனம் திரும்ப வேண்டிய அநேக காரியங்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் அதுக்கு டைம் எடுக்கவில்லை, அவர்கள் அதுக்கு நேரம் எடுக்கவில்லை, தங்களை பரிசோதித்து பார்க்கவில்லை. அப்போ அவங்க எல்லாம் அற்புதம் செய்தாங்க, அது செய்தாங்க. ஆனால் அந்த ஊழியக்காரன் தன்னை பரிசோதித்து பார்க்கவில்லை, என்ன வாழ்க்கையில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி அவன் பரிசோதித்து பார்க்கவில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை ஒரு காலம் நான் அறியவில்லை. பாருங்க என்ன பேர் ஆண்டவர் அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். உலகத்திலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மை பார்த்து சொல்லலாம், பிஷப் என்று நம்மை பார்த்து அழைக்கலாம், அப்போஸ்தலன் என்று சொல்லலாம், தீர்க்கதரிசின்னு நம்மை பார்த்து சொல்லலாம். பாருங்க நம்மை பார்த்து பாருங்க சுவிசேஷகன் என்று நம்ம சொல்லலாம். பாருங்க பல பேரை அந்த உலகத்தில் நம்ம கொடுக்கலாம் நமக்கு. ஆனால் பரலோகம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறதா முக்கியம். இன்றைக்கு உலகம் நம்மை பார்த்து சொல்லலாம், பாருங்க தீர்க்கதரிசின்னு சொல்லலாம் நம்மை பார்த்து. ஆனால் அவருக்கு முன்பா நிற்கும் போது கர்த்தர் என்ன எப்படி கூப்பிட போறார்? அக்கிரமக்காரன்னு சொல்ல போகிறாரா? நான் உங்களை அறியவில்லைன்னு சொல்ல போகிறாரா? அதான் அந்த கிரியை முக்கியம். அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அப்போ உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் அக்கிரமக்காரன்னு சொல்ல போகிறாரா, அல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரன்னு சொல்ல போகிறாரா? அப்போ அது முக்கியம். இந்த உலகத்தில் இன்றைக்கு மக்கள் எப்படி என்னை கூப்பிடுறார்கள் முக்கியம் அல்ல.
அந்த உலகத்திலே கூப்பிடுற பெயரை வச்சு நான் பரலோகம் போக முடியாது. இவர் பிஷப் என்று சொல்லி நான் பரலோகம் போக முடியாது. அற்புதம் செய்ததுனாலே உடனே உள்ள வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே நம்முடைய கிரியை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய கிரியை கேட்டு விதமாக தான் நமக்கு பலன் இருக்கு. அப்போ இந்த பூமியிலே வாழும் காலத்திலே என்னுடைய கிரியை பிதாவி சித்தம்படி இருக்க வேண்டும். அப்போ பிதாவி சித்தம் எப்படி அறியலாமெண்டா கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இரவும் பகலும் நான் தியானிக்க வேண்டும். ஏதோ பிரசங்கிக்கிறதுக்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். இன்றைக்கு பல பேர் பிரசங்கிக்கிறதுக்காக தான் வாசிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனால் தங்களுக்கென்று பார்க்க மாட்டாங்க அந்த வார்த்தையை. பிரசங்கிக்கிறது முன்பாக அந்த வார்த்தைக்கு முன்பாக என்னை நான் பரிசோதிச்சு பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். பாருங்க, அந்த கிரியை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதான் நல்ல கிரியை, அதான் பரலோகம் எதிர்பார்க்கிற கிரியை. என்னை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துவதற்காக நான் போராடி ஜெபிக்கிறேன். பாருங்க, அதான் அந்த உன்னிடத்தில் என்ன குறை உண்டு நான் காண்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். உன்னிடத்தில் குறை உண்டு, அந்த குறை நீக்கி விடுகிறதுக்காகத்தான் என்னுடைய கிரியை இருக்க வேண்டும். அதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிரசங்கம் பண்றது ஈஸி, இன்றைக்கு பிரசங்கம் பண்ணி போகலாம். ஆனால் அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நான் என்னை பரிசோதித்து பார்த்து என்னுடைய மாம்சத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அதுக்கு தான் என்னுடைய கிரியை இருக்க வேண்டும். நாம் என்ன செய்வோம்? பிரசங்கிக்கிறேன்னு தான் நாம் அதை பார்க்குறோம். நான் பிரசங்கிக்கிறேன், எவ்வளோ செய்தி என்னிடத்தில் இருக்குது, எவ்வளோ செய்தியை நான் வைத்திருக்கிறேன் சொல்லி அதை தான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இப்போ என்னுடைய கிரியை மனம் திரும்புவது கேட்ட விதமாக இருக்கா? வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கா? அப்புறம் பார்த்தீங்க, முதல் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக என்னை நான் நிறுத்த வேண்டும். பாருங்கள், எப்படி ஒரு கண்ணாடிக்கு முன்பாக நின்று நான் என்னை சரி செய்து கொள்ளுகிறேனோ, ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறோம், நம்ம சரி செய்து கொள்ளுகிறோம். அதே போல தான் கர்த்தருடைய வார்த்தை மற்றவங்களுக்கு நான் சுட்டி காட்டவோ மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கவோ அல்ல. முதல் என்னை நான் பார்க்க வேண்டும், என்னை நான் பார்த்து நான் மனம் திரும்ப வேண்டும். அதான் நல்ல கிரியை. அதான் அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதான் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ பாருங்கள், அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால், ஊழியம் செய்தாங்க, எல்லாம் இயேசுவின் பேராலே செய்தாங்க. ஆனால் கவலைக்குரிய விஷயம் அநேகர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்நாளிலே அநேகர், அப்போ அநேகர் எல்லாம் செய்கிறாங்க தான். ஆனால் அவங்களுடைய கிரியை பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புகிறபடி அந்த கிரியை இருக்கவில்லை. அவர்கள் நான் கிரியை செய்தாங்க, அற்புதம் செய்தாங்க, அதிசயம் செய்தாங்க, இயேசுவின் பேரை கொண்டு பல காரியத்தை செய்தாங்க, ஊழியங்களை செய்தாங்க, பல சபையை நிறுவினாங்க, பல காரியத்தை செய்தாங்க. ஆனால் பிதா சொல்லி, அதாவது பரலோகம் சொல்லி அவர்கள் செய்யவில்லை. தங்களுடைய பேருக்காக, தங்களுடைய வசதிக்காக. பாருங்கள், தங்களுக்கு ஒரு பேர் வர வேண்டும். இப்போ பாருங்கள், சவுளை போல தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினான்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ அப்படி பாருங்கள், இன்றைக்கு செயல்படுகிறார்கள். அப்படி செய்தாலண்டா தான் கவலை என்றால் அந்நாளில் அநேகர். அப்போ அநேகர் அப்படி தான் இன்றைக்கு செயல்படுகிறார்கள். பிதாவின் சித்தத்தை செய்வதை குறித்து எந்த நோக்கமும் இல்லை. அப்போ அதான் கர்த்தர் பார்க்குறார், நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த நாளிலே உங்களுடைய கிரியை எப்படி இருக்கிறது? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காகவா இருக்குது, அல்லது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக உங்களுடைய கிரியை இருக்கா? கர்த்தர் வாய்ப்பு தருகிறார். தயவு செய்து அதை நீங்கள் இழந்து விடாதீங்க. அந்த வாய்ப்பை நாளைக்கு அந்த நாள் வரும் என்று எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ள வேண்டும் தான் ஆண்டு ஆவியான நமக்கு உதவியாக இருக்கிறார். அப்போ அதற்காக தான் ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, அவன் தன்னிடத்து ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியம்பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். யோவான்ஸ்நானன் ஞானஸ்தானம் எடுக்க வரப்போகிற ஜனங்களை பார்த்து தான் அவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறது முக்கியம் அல்ல, நாம் ஞானஸ்தானம் எடுக்க நம்முடைய வாழ்க்கையின் கனி முக்கியம். அதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. இன்றைக்கு நாம் வேதம் சொல்லுகிறோன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாறிட்டா, அப்போ பரலோகம் பார்த்தீங்கன்னா எதை பார்க்குறதுனா ஞானஸ்தானம் எடுத்துட்டான்னு சொல்லி திருப்தியாக இருக்காது பரலோகம். இவன் மனம் திரும்புதலுக்கு கேட்ட கனி ஒவ்வொரு நாளும் வருகிறதாண்டு பார்த்து கொண்டிருப்பார் ஆண்டவர். பாருங்கள், இன்றைக்கு நாம் பல தடவை நாம் தவறுகிறோம். ஞானஸ்தானம் எடுத்து நாங்கள் எத்தனை பேர் தவறுகிறோம் பாருங்கள். ஊழியக்காரர்கள்லேருந்து எல்லாரும் தவறுகிறோம் தான்.
ஆனால் நான் மனம் திரும்புதல் கேட்ட கனி நமக்கு வர வேண்டும். பாருங்கள், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பொய் சொல்லி கொண்டு வந்தேன். சின்ன காரியத்துக்கு டக்குன்னு நான் என்னை தப்பித்துக் கொள்வதற்காக நான் பொய் சொல்லுவேன். இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நான் மனம் திரும்ப இல்லை, இன்னும் அந்த பொய் இருக்குது. அப்போ அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் எடுக்காமல் சொல்லுகிற பொய், இப்போ ஞானஸ்தானம் எடுத்து சொல்லுகிற பொய், ஒரு வித்தியாசம் இல்லை. என்ன வித்தியாசம்? ஞானஸ்தானம் எடுத்து பொய் சொல்லி கொண்டு இருக்கிறேன். அதுக்கு முதல் ஞானஸ்தானம் எடுக்க இல்லை, ஆனால் பொய் சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இவர் மாற இல்லை, இவர்கிட்ட மனம் திரும்பதுக்கிட்ட கனி இவருக்கு இல்லை, ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துட்டார். அப்போ ஞானஸ்தானம் எடுத்த நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். அப்போ அந்த பொய் என்னோடய வாழ்க்கையில் இருக்கா? அது எனக்கு இடைஞ்சலாக இருக்கா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி எனக்கு தடையாக இருக்கா அந்த பொய் சொல்வது? அப்போ அந்த பொய்க்காக என்னுடைய கிரியை நான் என்ன செய்கிறேன்? மனம் திரும்புவதற்காக என்ன செய்கிறேன்? அப்போ மனம் திரும்புவதற்காக என்னுடைய கிரியை நான் நடப்பிக்க வேண்டும். ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சபைக்கு போகிறேன், எல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் இந்த பொய்யிலிருந்து பாருங்கள், அது கர்த்தருடைய பார்வையில் குறைவாக இருக்கிறது. அப்போ அந்த குறையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்காக, மனம் திரும்புவதற்காக நான் கிரியை நடப்பிக்கிறேனா? அத்தன் ஆண்டவர் பார்க்கிறார். அத்தன் இங்கே யோவான்ஸ்நானம் சொல்லுகிறார், ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் போதாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகும் உன்னுடைய வாழ்க்கையில மாறிக்கொண்டே வர வேண்டும். ஒரு குழந்தை ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வருகிறது, நம்முடைய கண்ணாலே பார்க்க முடியாது, ஆனால் அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்போ அத்தான் மன திரும்புதல் வர வேண்டும். அப்போ காலப்போக்கில் இந்த பொய் சொல்லுவது என்னை விட்டு விலகி போக வேண்டும். அப்போ அதுக்கேற்ற கிரியை நான் செய்ய வேண்டும். அப்போ அதற்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆவியானோட உதவிக்கு நான் கேட்க வேண்டும். ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். டக்குன்னு நான் பொய் சொல்லி விடுகிறேன். பார், இன்றைக்கு அநேகர் பொய் சொன்னாலும் கூட அவங்களுக்கு இந்த உணர்வே இருக்கா, ஐயோ நான் பொய் சொல்லிட்டேனே, வார்த்தையை நான் மீறிட்டேன் என்று சொல்லி சிந்திப்பது இல்லை. ஏதோ சும்மா பொய் சொல்லிட்டு அவங்க பேசாமல் போயிடுவாங்க. பாருங்கள், ஜெபிப்பாங்க, அவங்களோட வாழ்க்கையில் பொய் இருக்கும், அதை மனம் திரும்ப வேணும்னு விரும்ப மாட்டாங்க. ஆனால் தொடர்ந்து பாருங்கள், பிரசங்கம் பண்ணுவாங்க, ஊழியம் செய்வாங்க, பாருங்கள் ஜெபம் பண்ணுவாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. அப்போ என்னென்னு தான் அது முடியுமோ தெரியாது அவர்களுக்கு. ஆனால் அவரெல்லாம் ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதல் இருக்காது, என்ற அவங்க உணர்வு இருக்காது அவங்களுக்கு. அதான் வேதம் சொல்லுகிற சங்கீதம் 19 தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? பாருங்க, அப்போ அந்த பிள்ளையை நான் உணர வேண்டும். அதான் அந்த பொய் சொல்லுகிறது பாவம் என்று சொல்லி அதை எனக்கு உணர்வு இருக்க வேண்டும். உணர்ந்தால்தான் அதற்காக நான் போராடி ஆண்டவர் சமத்தை நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, இந்த பொய் ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடும். ஆண்டவர், நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவரே இந்த பொய் எனக்கு தடையாக இருக்கிறது, என்னால் முடியாது. தனியாக இந்த பாவத்தை என்னை விட்டு நான் எடுத்து போட என்னுடைய பலத்தால் முடியாது. ஆவியானவர் உங்களுடைய வல்லமை எனக்கு தாரும். அப்போ நான் இதுக்காகத்தான் ஜெபிக்கணும். அதான் கிரியை ஆண்டவர் பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இவன் மனம் திரும்புவதற்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறான், அதுக்காக எவ்வளோ போராடி ஜெபிக்கிறான். அந்த ஆண்டவர் பார்ப்பார். அப்போ ஆவியான பலம் கொடுப்பார். அப்போ காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பொய் சொல்வதற்கேட்ட அந்த காரியம் உங்களுக்குள்ள இல்லாமல் போய்விட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அட, பொய் சொல்ல இல்லையே நான் சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்போ உங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டு வரும், உங்களோட வாழ்க்கை மாறிக்கொண்டு வரும். அதான் ஜெயம் கொள்ள வேண்டும் நாம். அப்போ இந்த பூமியிலே வாழும் காலத்தில் தான் நான் ஜெயம் கொள்ள முடியும். அது கேட்ட கிரியை இருக்கவன், அதை ஜெயம் கொள்ளுறது கேட்ட விதமாக நான் கிரியை செய்ய வேண்டும். அப்போ தான் ஆண்டவர் வரும்போது அது கேட்ட பலன் எனக்கு கிடைக்கும். அப்போ அதற்காகத்தான் நாம் என்ன செய்வோம்? போராடி நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், சகியோட வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அந்த மனுஷனுடைய பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலே மன திரும்புதல் உடனே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள் அந்த வாஞ்சை பாருங்கள், என்ன வாஞ்சை பாருங்கள், இயேசுவை நான் எப்படியாவது பார்க்க வேணுமென அந்த வாஞ்சை தான் அவனை மனம் திரும்ப வைச்சது. இன்றைக்கு நாம் கர்த்தர் எப்படி நாம் தேடுகிறோம்? கடமைக்காக தேடுகிறபடியால் தான் நாம் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி வாஞ்சை எனக்கு இல்லை. ஐயோ, நான் இதில் நான் தப்பு செய்துட்டேன், நான் இதில் மனம் திரும்ப வேண்டும் என்று நாம் சிந்திப்பதில்லை. ஏன்? கடமைக்காக தேடுகிறோம் கர்த்தரை, பழக்க வழக்கத்தினாலே நாம் தேடுகிறோம், பாரம்பரியத்தினாலே தேடுகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்பதில்லை. பாருங்கள், சகியோ பார்த்தீங்கன்னா அவன் மனம் திரும்பதுக்கு முன்பாக அவனுடைய கிரியை நாங்கள் பார்க்குறோம். என்ன கிரியை என்றால், இயேசுவை நான் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். இயேசு வருகிறது அந்த வீதிக்கு முன்னுக்கே போய் மரத்து மேல் ஏறி அவரை பார்த்தா காணும் என்று பாருங்கள். அந்த பிரயாசம், அந்த வாஞ்சை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற அந்த தாகம், அந்த அன்பு பாருங்கள் எப்படி அவனை செயல்பட வைக்குதுன்னு சொல்லி.
அதனால தான் இயேசு அங்கே நின்று அவனை மேலே பார்த்து வர சொல்லுகிறார். நான் உன் வீட்டிலே தங்க வேணுமெண்டு. பாருங்க, அதுதான் அந்த சந்தோஷம். இயேசு தன்னை பார்த்து கூப்பிடுறாரே. எல்லா மக்களும் என்னை ஒதுக்கி தள்ளினாங்க, கள்ளன் என்று சொன்னாங்க, வஞ்சிக்கிறவன் சொன்னாங்க. ஆனால் இயேசு நின்று அண்ணாந்து பார்த்து என் பேரை சொல்லி கூப்பிட்டு நான் உன் வீட்டிலே தங்க வேணும் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த சந்தோஷம், அந்த கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே, கர்த்தர் என்னை அழைச்சிருக்கிறாரே, அந்த சந்தோஷம் தான் பார்த்தீங்கன்னா அவனை மனம் திரும்ப வைத்தது. பாருங்க, கர்த்தர் வார்த்தை என்ன சொன்னா, உன் வீட்டிலே தங்க வேணும் தான். கர்த்தர் அவனை சுட்டி காட்டல, நீ ஒரு பாவி என்று சொல்லி சுட்டி காட்டவில்லை, நீ அநியாயமாக பணம் சம்பாதித்தான்னு சொல்லல ஆண்டவர். நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். பாருங்க, அந்த சந்தோஷம், அந்த கர்த்தர் என்னை கூப்பிட்டார் என்று சொல்லி, கர்த்தர் என்னை அழைத்திட்டார் என்று சொன்ன அந்த சந்தோஷம் பாருங்க என்ன செய்ய வைக்கிறதுண்டா, லூக்கா 19:8-9 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். பாருங்க, அப்போ அவனுடைய மனம் திரும்புவது உடனே நாங்கள் உண்மையாக அவன் மனம் திரும்புகிறான். சும்மா ஆண்டவருக்கு முன்பாக சும்மா அந்த ரீல் காட்ட இல்லை, உண்மையாக மனம் திரும்புகிறான். பாருங்க, அப்போ அதான் அந்த மனம் திரும்புவது தான் கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறா. அதற்காக கிரியை இருக்கா? இன்றைக்கு கர்த்தர் எப்படி நாம் தேடுகிறோம்? கடமைக்கத்தான் தேடுகிறோம், ஒரு பழக்க வழக்கத்தினால்தான் நாம் தேடுகிறோம். கர்த்தரை வாஞ்சியோடு தேடுவதில்லை. அப்போ வாஞ்சியோடு எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மனம் திரும்புதல் இருக்கும். அந்த கர்த்தருக்கு பிரியமாக நடக்கத்தான் அவன் பிரயாசப்படுவான். அப்போ இன்றைக்கு நாம் அதிகமான பேர் பாருங்க, 95-96% உள்ள கிறிஸ்தவர்கள் ஒரு கடமைக்காகத்தான், ஒரு பழக்க வழக்கத்தினால்தான் பாருங்க, அவர்கள் பாரம்பரியத்தின் நிமித்தமாகத்தான் கர்த்தரை தேடுகிறார்கள். அதான் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டுக்கள் இருக்கிறது. அதான் அந்த குறை அநேகருடைய வாழ்க்கையில இருக்கு. பாருங்க, பல குறைகள் நாம் வச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் நாம் செய்கிறோம், ஜெபம் செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், பிரசங்கிக்கிறோம், பாருங்க வேதம் வாசிக்கிறோம், எல்லாம் நான் செய்கிறோம். ஆனால் அந்த குறை இன்னும் நமக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா நாம் மனம் திரும்பவில்லை. பாருங்க, சகையை பார்த்தீங்கன்னா அந்த வாஞ்சை தான் அவனை என்ன செய்ய வைத்தது? மனம் திரும்ப வைத்தது. இன்றைக்கு நாம் கர்த்தரை வாஞ்சியோடு நாம் தேடுகிறோமா? பாருங்க, வாஞ்சியோடு தாகத்தோடு கர்த்தரை நாம் தேடுகிறோமா? இல்லை, அந்த வாஞ்சை நம்முடைய வாழ்க்கையில இல்லை. கடமைக்காக தேடுகிறோம். அதான் மனம் திரும்ப வேணும் என்று சொல்லி நமக்கு அந்த உணர்வே இல்லை. அப்படியே நாம் வாழ்ந்து, என்னுடைய பலவீனம்னு சொல்லி அப்படியே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்ற 9ஆம் வசனத்திலே, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இதுதான் ரட்சிப்புக்கு அடையாளம். என்னோட ரட்சிப்பு இப்படி தான் பூரணமடையும். நான் மனம் திரும்ப பார்த்தீங்கன்னா என்னோட ரட்சிப்பு பூரணமடையும். அப்போ ரட்சிக்கப்பட்ட நான், என்னுடைய ரட்சிப்பு பூரணப்பட வேண்டும். அதை என்னுடைய கிரியை பொறுத்து தான் இருக்கு. இதோ நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டுட்டேன், ஒரு சபைக்கு நான் போகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், செய்ய வேண்டிய எல்லாம் கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செய்கிறேன், ஆகவே நான் பரலோகம் போயிடலாம், என்னோட ரட்சிப்பு பூரணப்பட்டுருமென்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி அல்ல. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பது கேட்ட கனியை கொடுங்கள். அதான் நான் யோவான் ஸ்நானங்க சொல்லுகிறார். அவன் ஞானஸ்நானம் எடுக்கிற அவர் சந்தோஷப்படையில யோவான். அவன் எதுக்கு வாரான்னா, அந்த வரும் கோபாக்கியனைக்கு தப்பித்துக்குள்ள தான் அவன் வாரான் சபைக்கு. அவன் ஏதோ ஒரு தேவைக்காக தான் சபையை நோக்கி வாரான். அப்போ சபைக்கு நாம் எதுக்கு போகிறோம்டா? ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்கள் போகவில்லை. நாம் வளர வேண்டும். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நீர்த்தியாக இருக்க வேண்டும். கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போ சபையில் நான் வருவது எதற்குன்னு சொன்னால், என்னை வாழ்க்கையை நான் மாற்ற, என்னுடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும், என்னுடைய சுவாபங்கள் மாற வேண்டும். அதற்காகத்தான் நான் சபைக்கு நான் போகிறேன். ஏதோ புசிப்பும் குடிப்பும் என்டர்டைன்மெண்ட், அதற்காக நான் சபைக்கு போகவில்லை. இன்றைக்கு சபை அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. புசிப்பும் குடிப்பும் என்டர்டைன்மெண்ட், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் பாருங்க, வாழ்க்கை மாறவில்லை. அப்போ வாழ்க்கை மாறுவதற்காகத்தான் நான் சபைக்கு போகிறோம். ஏன்னா அங்கே தான் வளர்ச்சி ஆண்டு வச்சிருக்கிறார், 5 விதமான ஊழியங்களை வச்சிருக்கிறார். அப்போ நாம் சபைக்கு வளராமல் இருந்தால் சிந்திச்சு பாருங்க, நித்திய ஜீவனுக்கு போகலாமான்னு சொல்லி. அப்போ நித்திய ஜீவன் போவதுக்கு தான் சபை, அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக, அவர்களை உருவாக்குறதுக்கு தான் சபை இருக்கிறது. பாருங்க, அப்போ சகையோட வாழ்க்கையில நாங்கள் பார்க்கும்போது அந்த வாஞ்சை, அந்த தாகம் தான், இயேசுவின் அந்த வாஞ்சையின் தாகம் தான் அவனை மனம் திரும்ப வைத்தது. அதான் ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே.
அதான் முக்கியம். இன்றைக்கு நாம் சும்மா சேர்ச்சுக்கு போவதனாலே நாம் கிறிஸ்தவன் சொல்லுகிறோம். எதை வச்சு நாம் சொல்லுகிறோம்? ஜெபம் செய்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சபைக்கு போகிறேன், ஊழியம் செய்கிறேன். அதை வச்சு தான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னுடைய குணங்கள் மாறவில்லை, என்னுடைய சுவாபங்கள் மாறவில்லை, என்னுடைய வாழ்க்கை மாறவில்லை. ஆனால் நான் கிறிஸ்தவன் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்போ கிறிஸ்தவன் என்றால் என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், ஒவ்வொரு நாள் மாறிக்கொண்டு வர வேண்டும், என்னுடைய குணம் மாறிக்கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேர் பல கட்டுகள் மத்தியில் இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், பல சபைகளை ஜாதி பார்ப்பது இன்னும் இருக்கிறது. அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள். அப்போ அது ஒரு குறை. ஆண்டவர் பார்க்கிறார். நல்ல கிரியை இருக்குதான், ஜெபம் பண்ணுகிற சிஸ்டர் தான் பாருங்க, தவறாமல் எல்லா ஜெப கூட்டத்துக்கும் போகிற சிஸ்டர் தான். ஆனால் ஜாதி பார்த்து கொண்டு இருக்கிறார் பாருங்க. அப்போ அது குறையா இருக்கிறது. அப்போ அதுலேருந்து மனம் திரும்ப வேண்டும். அந்த ஜாதி அந்த 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 காரியத்தை அதை ஜெயம் கொள்ள வேண்டும். அந்த காரியத்தை அப்போதான் எனக்கு பாருங்க நன்மை எனக்கு வரும். ஆண்டவர் அந்த பலனை கொண்டு வருவார் வரும்போது. அப்போ எனக்கு மனம் திரும்பவும் விருப்பம் இல்லை, அதை ஜெயிக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கிரியை மட்டும் செய்து கொண்டிருப்பேன். அப்போ நான் என்ன நினைச்சு கொண்டிருப்பேன்? நான் நித்திய ஜீவன் போயிடலாம்ட்டு. போக முடியாது. அந்த குறையை நான் நீக்க வேண்டுமே. அந்த குறையை என்னை விட்டு நான் எடுத்து போட வேண்டும். அதுதான் முக்கியம் அந்த காரியம். பாருங்க, உங்களுக்கு தெரியும், அந்த வாலிபன், ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் பாருங்க, அவன் என்ன நித்திய ஜீவன் போவதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, நியாயபுரமாக என்ன சொல்லுகிறது? அவன் எல்லாத்தையும் சொல்லுகிறான். இப்போ இதே நான் சின்ன வயசுலேருந்தே நான் கை கொண்டு வாரேன்னு சொல்லுகிறான். அப்போ அவன் அவன் என்ன நினைச்சான்டா, நான் சின்ன வயசுலேருந்து இந்த எல்லாத்தையும் நான் கை கொண்டு வருகிறபடியா நித்திய ஜீவனுக்கு நான் போய்விடலாம்னு சொல்லி. ஆண்டவர் என்ன சொன்னால், உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. என்னது பாருங்க, உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தரித்திரத்துக்கு கொடு, பிறகு நீ என்னை பின்பற்றி வா, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அவன் கிரியை இருந்துதான் அவனுக்கு. அவன் என்ன நினைச்சான், அந்த கிரியை நிமித்தமாக நான் பரலோகம் போகலாம்னு அவனுடைய நினைப்பு. ஆனால் அவனுடைய குறையை குறித்து அவன் சிந்திக்க இல்லை. ஆனால் அந்த குறையை ஆண்டவர் சுட்டி காட்டினார். உனக்கு இந்த குறை இருக்கு, ஐஸ்வர்யத்தை பிடிச்சு கொண்டு இருக்கிறான், அதை அப்படியே விட்டு விடு, சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அவன் என்ன நினைச்சான்டா, ஆண்டவர் அவன் தோளை தட்டிட்டு நல்ல கிரியை செய்து கொண்டிருக்கா, தொடர்ந்து அப்படியே செய், நீ நித்திய ஜீவன் போகலாம்னு கர்த்தர் சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தான் அவன். ஆனால் பார்த்தா கர்த்தர் அது சொல்லவில்லை. உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, அந்த குறையைத்தான் நான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதுலேருந்து மனம் திரும்பு மகனே, அதுலேருந்து மனம் திரும்பு மகளேன்னு சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார். அப்போ இதை நான் ஜெயம் கொள்ள வேண்டும். அந்த வாலிபன் பாருங்க, வசதி இருந்தது. அப்போ அவன் இயேசுவா ஐஸ்வர்யமானு தேடும் போது அவன் ஐஸ்வர்யத்தை தெரிஞ்சு கொண்டான். அந்த குறையிலேருந்து வெளியில் வருவதற்கு அவன் விருப்பம் இல்லை, நித்திய ஜீவனுக்கு போக விருப்பம் இல்லை. அவனுக்கு எது மேன்மையாக இருந்தது? உலகத்தின் ஐஸ்வர்யத்தை. ஆண்டு சொல்லுகிறார், உலக போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்காதுங்கன்னு சொல்லி. அப்போ உலக போஜனத்துக்காக நாம் கிரியை நடப்பிக்கக்கூடாது என்ற அது பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு என்னை தூரம் கொண்டு போய் விட்டுரும், நித்திய ஜீவனுக்கு என்னை கொண்டு போகாது. அதனால தான் மிகவும் கவனமாக இருக்க வேணும். ஆகவே உங்களுடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது? நித்திய ஜீவனுக்கு ஏற்ற விதமாக இருக்கிறதா, அது உலக ராஜ்யத்துக்கு ஏற்ற விதமாக இருக்கிறதா? எதற்காக அதிகமாக நீங்கள் பிரயாசப்படுகிறீங்க? எதற்காக அதிகமாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க? எதற்காக அதிகமாக நீங்கள் செயல்படுகிறீங்க? உங்களுடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது? பரலோகம் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் அவருக்கு முன்பாக நான் நிற்க வேண்டும். அப்போ நம்முடைய கிரியைகள் கேட்ட விதமாக பாருங்க, நாம் நியாய தீர்ப்பு அடைவோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நேரம் நான் சொல்ல முடியாது, நான் டைம் இல்லை, நான் வர இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நிற்கத்தான் வேணும். விருப்பம் இல்லையோ எல்லாரும் அங்கே நிற்க வேணும். நியாய தீர்ப்பு நமக்கு வரும். அதனால் தான் இந்த பூமியில் இருக்கிற காலத்திலே தயவு செய்து உலக ராஜ்யத்துக்காக மாத்திரம் உங்களுடைய கிரியை நடப்பிக்கிறதை விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக, அழிஞ்சு போகாத தேவனுடைய ராஜ்யத்திற்காக, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக உங்களுடைய கிரியை நடப்பீங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதுதான் கர்த்தர் பார்க்கிறார். ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறை நாங்கள் பார்ப்போம். அடுத்த முறை நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.